12 ராசியிலே பார்த்தீங்கன்னா அதிக ஒரு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலா ராசிக்காரர் சொல்லாங்க. இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களோட ராசி சின்னமே பாருங்கள் தராசு. ஏதாவது இவங்க எப்போவுமே ஒரு தராசு போல தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரு எதையாவது யாருக்காவது 2 பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா அங்கே துலா ராசிக்காரர் கூப்பிட்டா போதுங்க, சமரசம் செய்வதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இது பார்த்திங்களா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் குறித்தும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், மேலுமே நீங்கள் வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது இந்த துலா ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே மாளவிய யோகமானது உருவாகி நிதி ஆதாயம், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, வசதியான வாழ்க்கை முறை அதானது இவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் யோகம் துலா ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உச்சம் பெறுவதனால சனி தசை அல்லது புத்தி காலங்களில் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு சொந்த வீடு, வாகனம், வேலையில் ஒரு பதவி உயர்வு போன்ற பலன்கள் எல்லாமே நிறையவே கிடைக்கும். அடுத்ததாக சித்தி யோகம். இது நிதி நிலைமையில் பெரும் முன்னேற்றத்தை, வாழ்க்கை லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோமா, சுக்கிரன் 7வது வீட்டில் இவங்களுக்கு நுழையும் போது தொழில் மற்றும் வணிகத்தில் லாபம், நல்ல ஒரு அருமையான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை முழுவதுமே இவங்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கும் காலங்களில் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையும். அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தோமா, அதிர்ஷ்டங்கள் சுக்கிரனோட அருளை பெற நீங்கள் வைர ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ரகசிய பண யோகம் மற்றும் ராஜயோகம் இவங்களுடைய வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா முறையாக நீங்கள் வழிபாடு செய்வது யோகம் தருங்க. அதே மாதிரி இவங்க கலை, வடிவமைப்பு, சட்டம் போன்ற மற்றும் வணிகம் தொடர்பான துறையில் ரொம்ப சிறப்பாக இவங்களுடைய ராசிப்படி செயல்படலாம். அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனி மற்றும் சுக்கிரனோட அருளால் தங்களுடைய ஒரு 30 to 40 வயதிற்கு அப்புறம் பார்த்திங்களா, குறிப்பாக ஒரு 35 வயதுக்கு மேலே இவங்க வாழ்க்கையில் பெரும் யோகத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அதிக ஒரு செல்வத்தையும் அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலா ராசியை சொல்லலாம். அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் அமைய போகுது. அதே மாதிரி திருமணம், தொழில் தொடர்பான யோகங்களை எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, கிரகநிலை மாற்றங்களின் அடிப்படையில் மொத்தம் 27 யோகங்கள் இருப்பதாக வேத ஜோதிடம் சொல்லப்படுது. அந்த வரிசையில் தான் நல்ல பலன்களை அளிக்க யோகங்களில் ஒன்று சித்தி யோகம் பார்க்கப்படுது. சிவனோட அருளை பெறக்கூடிய சித்தி யோகம் எந்த ராசிக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மேச ராசிக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த துலா ராசிக்கு வாழ்க்கையில் இந்த மங்களகரமான யோகமானது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. சித்தி யோகத்தோட பலனாய் நிதி ஆதாயம் காண்பதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட லட்சியங்களை அடைவதற்கான வழிகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்த திட்டங்களை எல்லாமே நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணமானது உங்களுடைய மனதில் தோன்றும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமே உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கூட்டாண்மை தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களை முடிக்கும் வாய்ப்புமே நிறையவே இருக்குது. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. கடன் கொடுத்த இடத்துல இருந்து கேட்காமலேயே பணம் திரும்ப கிடைக்கும். இது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட நட்பு வட்டாரமானது விரிவடையும். அதே நேரத்தில் இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னாவே நல்ல ஒரு பேச்சு, அவங்களுக்கு நல்ல மென்மையான ஒரு பேச்சை கொண்டவங்க. அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை உணர்வு அதிகம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையை நல்லா ரசித்து வாழ தெரிந்தவங்களாம் இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உதவியோடு நீங்கள் தொழிலை பார்த்திங்களா அடுத்தடுத்த நல்ல நிலைகளுக்கு கொண்டு செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் தான். குடும்ப
உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே நீடித்து வந்த மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பரஸ்பர புரிதல் ஏற்படும். குடும்பத்தாரோட நேரம் அதிகம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே துளாராசி அன்பர்களை பொறுத்த வரையிலுமே எப்போவுமே ஒரு நீதி நேர்மையாக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் நேர்மையான வழியில் நிறைய உங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு முயற்சியில் நல்ல வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். மனதிலையுமே ஒரு தெளிவான மனநிலையானது உங்களுக்கு இருக்கும். ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். அதே நேரத்தில் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்துனால அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கு தொடர்பான திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். அதே நேரத்தில் மேல் அதிகாரிகள் சொல்கிறத நீங்கள் மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பல நன்மையை கொடுக்கும். குடும்பத்துலேயுமே பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாமே நீங்கள் இந்த டைமில் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் ஒரு பல குழப்பங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த டைமில் நீங்கி நல்ல ஒரு தெளிவான மனநிலையானது இந்த துளாராசி பெண்களுக்கு அமைச்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவங்களோட இனிமையாக பேசி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமே காத்திருக்கு. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிஞ்சு பாராட்டுமே பெறுவீங்க. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு அதன்படி நடப்பதும் பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் உங்களுடைய வெற்றிக்கு நல்ல ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயுமே உங்களுக்கு நல்ல திருப்தியும் நல்ல ஒரு வெற்றியுமே காணப்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவருடனும் அமர்ந்து பேசி நல்ல வழியில் தீர்வு எடுங்க. அதற்காக அங்கங்கே சண்டை போட்டுட்டு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஈடுபடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டத்தில் அது உங்களோட எதிர்காலத்திற்கு உதவும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் சண்டை சச்சரவுகள் இப்படின்னு பிரச்சனை மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தொழிலை பாதிக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடலையுமே பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இனம் புரியாத கவலை உங்களோட மனதில் குடிக்கொண்டிருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதே நேரத்தில் தாங்கள் இப்போது பொறுத்த வரைக்குமே உங்களோட வேலையை மட்டும் கவனிச்சு வாங்க. எதுலேயுமே ஒரு நிதானத்தோட முடிவெடுங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அடுத்ததாக விசாகம் 1-2 பாதத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். சகோதர சகோதரிகள் யாராவது ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக வாங்கி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மனதில் இருந்து வந்த கலக்கம் அனைத்துமே நீங்கும். அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். மேலுமே இந்த துளாராசிக்காரை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனதளவில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்துணர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் அதிகரிக்கும். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிர்த்த நிலை அனைத்துமே மறையும். உங்களோட முயற்சி எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி புதிய எண்ணங்கள் திட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
உங்களோட புகழ், அந்தஸ்து உயர்த்த ஒரு அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சில பேர்த்துக்கு விபரீத ராஜயோகமாக அதிர்ஷ்ட பணம், பொருள் வரவுகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடன், வட்டி, தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொட்டது எல்லாமே துலங்கும். திருமணம், புத்திரப்பேறு, வீடு, வாகனம் போன்ற வாழ்வியல் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி வாக்குவாதங்களையும் குடும்ப உறவினர்களும் கசப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தினமுமே நீங்கள் பொறுத்த வரைக்கும் கருட கவசம் படிக்கிறது நல்லது. என்ன துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் துளாராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் யோகமாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.